வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொண்டே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இயல்பாகவே உங்ககிட்ட இருக்குங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சாதிச்சலாம், என்ன முயற்சி இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வருமானத்தில் தடையே இருக்காது. எல்லாருமே அப்படி இருப்பாங்களா அப்படின்னா, ஒரு சிலர் நம்மளுடைய இந்த கட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது மேஷமாக இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு ஒரு ஏழ்மையை கொடுக்கும், ஒரு வருமான பீடையை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஆனால் நம்மளுடைய விஷயங்கள் எத்தனையா இருக்கட்டுங்க, நம்ம எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது, நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்குதுங்க. ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எதனால, ஏன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தசாபுத்தியை ரொம்ப இப்போ அஸ்வினியில் பிறந்தீங்கன்னு வச்சுங்களேன், கேது, அடுத்தது சுக்கர திசை வந்துடும். பரணியாக இருந்துச்சுன்னா சுக்கர திசையிலேயே தான் பிறப்பீங்க. இதெல்லாம் நமக்கு இருக்குது. அப்போ ஒவ்வொரு தசாபுத்தி நமக்கு மாறும் பொழுது நிறைய விஷயங்கள் தசாநாதனை கொண்டு புத்திநாதனை கொண்டு மாறும். அப்போ நம்மளுடைய வருமானம் மாறும், தகுதி மாறும், நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு உயர்வான ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளுடைய தசாநாதனுடைய கிரகம், நட்சத்திர சாரம், இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இதுக்கு நடுவில் கோச்சார கிரகங்கள்லாம் வரும்ல, அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ மேஷம் ஒரு அற்புதமான ராசியாக நீங்கள் இருப்பீங்க. எதையுமே வழிநடத்தக்கூடியவங்க, ஆன்மீக சிந்தனை நிறையா இருக்கும். தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஏன்னா உடல் பார்க்கணும், கண் பிரச்சனை வரும், தலை சார்ந்த தலைவலி வர்றது, சிலருக்கு தலையில் அடிபடுறது, இதெல்லாம் கூட நடக்கும். இதெல்லாம் நம்மளுடைய சூரியன் அதிபதி என்னதுங்க, சூரியன் அங்கே உச்சம், செவ்வாய் அதிபதியாக இருந்தாலும் சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி. நல்லா கேட்டுக்கணும். இந்த இடத்துல சனி பகவான் கர்மக்காரகன்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சனி பகவான், அவர் நீசமாகிறார். அப்போ உங்களோட தொழில், வியாபாரம், வருமானம் ஈட்டக்கூடிய எண்ணங்கள் எப்பயுமே மேலோங்குங்க மேஷத்துக்கு. அந்த அளவுக்கு சில விஷயங்களை போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி ஒரு சிலருக்கு அமையும்.